நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். நாடா டுடே சார்பா இந்த தேனி மாவட்டத்தோட வரலாற்று பதிவை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில இன்றைக்கு பூதிபுரம் என்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா நாடார்கள் கிட்டத்தட்ட அதாவது ஆரம்ப கட்ட காலகட்டத்துல இந்த பகுதிகள் மிகவும் ஒரு பின்தங்கிய பகுதியாக, அதாவது ஒரு காட்டு பகுதியாக இருந்த பகுதி. இந்த பகுதியை அந்த ஒரு விளைநிலமாக மாற்றி இன்றைக்கு நாடார்கள் இந்த பகுதியில இருக்கிறாங்க. அதை பத்தி நிறைய தகவல் இந்த உறவுமுறை நிர்வாகிகிட்ட நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க அண்ணாச்சி. இப்போ முதல்ல இந்த உங்களை பத்தி சொல்லுங்க. முதல்ல இந்த பகுதியில நம்ம மக்கள் எந்த காலகட்டத்துல வந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் பூதிபுரம் சமுதாய தலைவராக இருக்கேன். என் பேரு எஸ் பாஸ்கரன். எங்கள் அப்பா பேர் சுந்தரராஜ் நாடார். எங்கள் பாட்டியா பேர் குணமாலை நாடார். அதுக்கு ரெண்டு தலைமுறையிலேருந்து இங்கே இருக்கோம். இருக்கோம். அப்போ இங்கே ரொம்ப பின்தங்கிய காலகட்டத்தில் இருந்து நாங்கள் இங்கே பூர்வீகமாக இங்கேயே ஒரு பட்டா நிலம் இல்லாமல் நாங்களாம் உருவாக்கிய இடத்துகளில் அவங்க பெரிய ஆளுக இருந்து ஒரு 4-5 தலைமுறையாக இருக்காங்க. 5 தலைமுறைன்றது கூடுதலாக இருக்கும். 10-300 வருஷத்துல இருந்து இருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்து இங்கே ஒரு பின்தங்கிய இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இருந்து கொஞ்சம் சேர்ந்து ஒரு அந்த பழைய காலத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம நம்ம உறவுமுறை எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது? இது ஒரு 10-50 வருஷம் ஆகும். உறவின் முறைன்னு ஆரம்பிச்சது. அது உறவின் முறைன்னு ஆரம்பிச்சது கூட அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதுவும் கூட முடியாத காலகட்டத்தில் நம்ம ஒரு நம்ம ஆளுக ஒரு தண்ணி எடுக்கிறது கூட போய் ஒரு மாட்டை வேத்தாள் கிணத்துல போய் தண்ணி எடுக்கும் போது அதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. விடாம இருக்கிற காலகட்டத்தில் நம்மளும் ஒரு உறவுமுறையா இருக்கணும், ஒரு கூட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் சேர்ந்து ஒரு கிணற ஒரு ஒரு 5 நாள் 10 நாளைக்குள்ளே ஒரு கிணறே உண்டு பண்ணி நாமள ஜாதி ஆளுங்க நம்மளே தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம பிள்ளை ஊட்டியெல்லாம் அந்த இதுலதான் தண்ணி எடுக்கணும், மாடு கண்ணுகளுக்கு தண்ணி எடுத்துக்கணும் மாதிரி அவ்வளவு வைராக்கியமா செஞ்சு அந்த கிணத்தை வெட்டி தண்ணி எடுக்கிற மாதிரி செஞ்சு அப்ப உறவின் முறை உருவானதுமே நம்ம உறவின் முறை. இந்த உறவுமுறையோட முதல் தலைவர் யாரு? முதல் தலைவர்ன்றது அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல குணமாலை நாடார்னு சொல்லி எங்க பாட்டியா இருந்தாரு. அதுக்கு பிறகு மாரியப்ப நாடாரு, ராமசாமி நாடார் இப்படி இருந்திருக்காங்க. எனக்காக அவங்க பேர்கள்லாம் பழைய பேருங்க இருக்கு. இப்போ நம்ம இந்த பகுதியிலுடைய வாழக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் என்னவா இருக்கு? பூரா விவசாயம், கூலி விவசாயம் மாதிரி. நாடார் சமுதாய மக்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருந்து அங்க வந்ததா சொல்லப்படும். ஆமா. உங்களோட பூர்வீகம் எந்த பகுதி? எங்களோட பூர்வீகம் இப்ப குலசாமி கோயில்னா உடன்குடிக்கு பக்கத்துல நம்ம அமராவரம் சொல்லி அங்க இருந்து வந்ததாக எங்க குலசாமி கூட அங்கதான் போவோம். இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கீங்க? இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். சரி. இப்ப குறுகிய காலத்துல இந்த வருஷத்துல அங்கே ராக்கெட் தலை உண்டு பண்றோம்னு சொல்லி அந்த குலசாமி கோயிலையும் காட்டி நினைச்சுக்கிட்டாங்க. அது நீ என்ன அடுத்த வருஷம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. சரி சரி. அந்த மாதிரி அங்கதான் போய்கிட்டு இருந்தோம். அதுல இருந்து எனக்கு தெரிய பூர்வீகம்ன்றது அதுன்றது இப்ப குலசாமி கோயில் இருக்கிறதுனாலதான் பூர்வீகம் அதுன்னு சொல்றோம். இங்க 2 எங்க பாட்டையாவுக்கு பாட்டையா எல்லாம் இங்க பிறந்தவங்க. அப்படி இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லாரும் மேல இருந்து இங்கதான் இருக்கிறாங்க.
இங்க இருந்து வந்ததுனால வந்து நீங்க எல்லாம் பிறந்ததெல்லாம் இங்கதான் இல்லையா? ஆமா. சரி, ஓகே. ஒவ்வொரு உரைமுறையிலையும் பொதுவா வந்து ஒரு கோயில், ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு மண்டபம் வச்சிருப்பாங்க. உங்க உறவுமுறையில என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? எங்க உறவு முறையில பத்ராளியம்மன் கோயில்னு சொல்லி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்க உண்டு பண்ணதுங்க. நம்ம வந்து நாமளே சாமி கும்பிடணும், நம்ம ஊருக்குள்ள இருக்கணும்ட்டு உண்டு பண்ணி வச்சிருக்கோங்க. சரி. வேற ஒன்றும் இப்ப தற்காலிகத்துல நாங்க வந்து ஒரு மண்டபம் கட்டிக்கிட்டோம். அது ரொம்ப சிரமத்துல அப்படியே ஆம வேகத்துல கட்டிக்கிட்டு அங்கிட்ட கிட்டும் கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது ஏதாவது வாய்ப்பு நல்லது செஞ்சாங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்றதுல இருக்கோம். அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்ம உறவுமுறையில வந்து மொத்தம் வந்து எத்தனை தலைக்கட்டு இருக்காங்க? நம்ம உறவு முறையில ஒரு 140 தலைக்கட்டு. 140 தலைக்கட்டு இருக்கு. ஆமா. சோ இந்த 140 தலைக்கட்டுகள் சேர்ந்ததுதான் நம்ம இந்த பூதிபுரம் இந்து நாடார் உறவுமுறை இல்லையா? ஒவ்வொரு உறவுமுறையிலையும் அந்தந்த உறவுமுறை சார்பா வந்து அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு ஏதாட்டும் ஒரு அந்த உறவுமுறை சார்பா வந்து பெரிய சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க உறவுமுறையில இந்த நம்ம மக்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்றீங்க? நாங்க அந்த நேரம்லாம் இருந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்ம சந்தா மாதிரி ஏற்படுத்தி 2 ரூபா 3 ரூபான்னு அந்த நேரத்துல போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 30 ரூபான்னு போட்டுருக்கோம். இதுகளை வச்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணும் போத ஒருத்தருக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரம் ஒரு விதப்புக்கு உழுவுறதுக்கு இது தேவைப்படும். அதை கொடுப்போம். கொடுத்துட்டு அவங்க விவசாயம் எடுத்துட்டு கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். வேற இப்போ இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு இப்போ நல்லா 5வது படிக்கிற பிள்ளை வரைக்கும் 8வது படிக்கிற பிள்ளை வரைக்கும் ஒரு நோட்டு புஸ்தகங்க பேனா இதுகளை கொடுக்குறோம். காமராஜர் பிறந்த நாள் இதுகளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு எங்களால முடிஞ்சதை அதை செஞ்சுக்கிட்டு. பத்ராளியம்மன் கோயில் வந்து பழமையான ஒரு கோயில். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இருக்குன்னு சொன்னீங்க. அதை பத்தின சிறப்பை சொல்லுங்க. அந்த கோயிலோட சிறப்பு என்ன சொல்லுங்க. இந்த கோயில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பான கோயில் இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரியான உருவம் அமைஞ்ச கோயிலுங்க. நல்ல துடியான கோயில். இத வந்து நம்ம ஜாதி மட்டும் இல்ல, மாற்று ஜாதியில எல்லாருமே வந்து சாமி கும்பிடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரசித்தி வாய்ந்த கோயில். சரி, இந்த கோயிலுக்கு நீங்க என்னென்ன திருவிழாக்கள்லாம் நடத்துறீங்க? பங்குனி பொங்கல் சிறப்பா கொண்டாடுவோம். எல்லாமே சேர்ந்து செய்வோங்க. இல்லைனாச்சு இப்போ பழமையான கோயில், சிலை வழிபாடு வச்சிருக்கீங்க. இது வந்து நித்திய பூஜை இருக்குதா இல்ல வந்து எப்படி அதை பண்றீங்க? அது ஒரு பூசாரின்னு ஒருத்தரை போட்டு அன்னாடு அது பூஜை செய்யற மாதிரி செஞ்சிருக்கோம். வெள்ளி செவ்வா பூஜை செய்வோம். பூசாரி நம்ம ஆளுங்க. வேற என்ன சிறப்பு தகவல்? வேற என்ன? இப்ப சொந்தமா நாங்க இந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம்னு சொன்ன பாருங்க. இந்த 30 ரூபா வரி போட்டு அந்த துட்டை வச்சு ஒரு 4 சென்ட் இடம் வாங்கினோம். 4 சென்ட் இடம் வாங்கிட்டு இந்த மேற்கொண்டு சில டொனேஷன் வந்து கொடுத்தாங்க. அதுகளை வச்சு ஒரு கட்டடத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு செஞ்சோம். அது ரேசா செய்வோம் அப்படின்றது அப்படி படிப்படியாக கூடிக்கிட்டே வரும். 10 வருஷம் இடம் வாங்கி 10 வருஷம் ஆனதுல இப்போ ஒரு கட்டடம் கட்டியிருக்கோம். அதுதான் எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய இதுக்கு மேலே வர்றது நம்ம பெரிய பெரிய உறவின் முறை அந்த பத்ராளியம்மன் போய் சொல்லி எங்களுக்கு நல்லபடியா ஒரு நல்லது செஞ்சா நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்போம். நாங்க இன்னும் படிப்படியா எங்க பிள்ளைக பேரன் பேத்திக எல்லாமே ஒரு நல்லபடியா வர்றதுக்கு நாங்க ஒரு ஊண்டுகோலா இருந்து நாங்க பொறுப்புல இருக்கிற ஆளுகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கெட்ட வழியில போகாத அளவுக்கு நாங்க ஒரு தாங்குவலியா இருந்து நல்லதை செஞ்சு நல்ல ஒரு நம்ம ஊர்ல உறவின் முறை பிள்ளைய நல்லா இருங்க அப்படின்னு கொண்டு போறது மாதிரி கொண்டு போகணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து எத்தனை காலமா இந்த தலைவர் பதவியில இருக்கீங்க? நானு வந்து இப்ப 1 வருஷமா தலைவர் பதவிங்க. இதுக்கு செயலாளராக இருந்தேன். ஒரு தடவை உபதலைவராக இருந்தேன். இப்படி ஒரு 40 வயசுல இருந்து இதுக்குள்ளேயே. இப்ப அண்ணாச்சி நிறைய தகவலை சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உறவுமுறை வந்து மிக பழமையான, அதாவது மக்கள் வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் உறவுமுறையாக அதை வந்து உருவாக்குறது வந்து ஒரு குறுகிய காலத்துல தான் உருவாக்கி இருக்காங்க. ஆனாலும் உருவாகி நமக்கென்று ஒரு கோயில், ஒரு சிறிய ஒரு
கட்டடத்துல அலுவலகம் மற்றும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம், திருமண மண்டபம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த உறவுமுறையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விவசாயம் சார்ந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்களோ செல்வந்தர்களோ இவங்க வந்து கிடையாது. அது மிடில் கிளாஸ்ல தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நாடு எப்போது, அதாவது நாடார்களுக்கு உரிய தங்களுக்கென்று ஒரு நந்தவனம், ஒரு கோயில், எல்லாத்தையும் அதே மாதிரி இவங்களும் உருவாக்கி வச்சிருக்காங்க. கோயில், அலுவலகம், இப்போ வந்து திருமண மண்டபத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த திருமண மண்டபம் வந்து ஒரு பாதி வேலை முடிந்த அளவுக்கு இருக்கு. இதை வந்து இவங்க வந்து இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே ஒரு கோயில் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு பொது காரியம் செய்யறாமோ டொனேஷன் வாங்கி தான் அதை வந்து செய்வாங்க. இவங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நம்மளுடைய உறன்முறைகள் இந்த செல்வந்தர்கள்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. எல்லாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஏதோ இதுக்கெல்லாமோ நம்ம வந்து நிறைய செலவு பண்றோம். இதே மாதிரி ஒரு சிறிய உறவுமுறைக்கு ஒரு அவங்களுக்கு ஊக்களிக்கும் விதமாக நம்மளும் பல தொழில் முனைவர்களும் சரி, பெரிய உறவுமுறைகள் பெரிய சொத்து உள்ள உறவுமுறைகள்லாம் எங்களுக்கு உதவி பண்ணும்போது இந்த பகுதியில நம் நாடார் சமுதாய மக்கள் ஒரு அவங்களுடைய ஒரு தன்னெழுச்சியோட இருக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதன் வாயிலாக நம்ம வந்து கேட்டுக்கொள்றது வந்து கண்டிப்பா வந்து இந்த உறவுமுறைக்கு எல்லாரும் உதவியாக இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். தொடர்ந்து இன்னொரு நிர்வாகியை சந்திக்கிறோம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.